வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பியூட்டிஃபுல்லான பீச் காட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஹனிமூனுக்கு ஃபேமஸான அந்த மால்டீவ்ஸில் இருக்கிற காட்டேஜ் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நினச்சது தப்பு. இது அங்கே இருக்கிறது இல்லைங்க. நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் இருக்கிற பூவர் ஐலாண்டில் இருக்கிற பீச் ஹவுஸ் தான் இதெல்லாம். பூவர் ஐலாண்டா புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்குறவங்க இந்த மொத்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குன்றது நமக்கே தெரியும். இந்த பூவர் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர், அதாவது ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த பூவர் ஐலாண்டுக்கு நீங்கள் ட்ரிவாண்டத்துலேருந்து ரீச் ஆயிடலாம். பூவர் ஐலாண்டை சுற்றி பார்க்க நீங்கள் போட் எடுத்து தான் போக வேண்டியிருக்கும். அந்த போட்டோட சார்ஜஸ் இங்கே நான் காட்டியிருக்கேன். இந்த காட்டின சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாக்ரேட்டட் தான் இருக்கும். நாம் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு ஒரு போட் வந்து 4000 ரூபாய் சொன்னாங்க. ஃபேமிலி நாங்கள் 4 பேர் போகிறதுக்கு. நாங்கள் பேசி ஒரு 2500க்கு அவர் கொண்டு போக சம்மதிச்சார். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இவ்வளோ காசு கொடுத்து இந்த போட் ஜர்னி பண்ணணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஒரு பிட்டை போடுவாங்க பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அமேசான் காடு மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதுக்கு நான் அமேசான் காடு பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அதை ஏன் சார் பார்க்குறீங்க, இதை பார்த்தா அது மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு ஒரு சூப்பராக ஒரு உருட்டுவான். ஆனால் அந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி அந்த உள்ளே போகும்போது உண்மையாகவே நம்ம ஜியோகிராஃபி சேனலில் பார்த்த மாதிரி அந்த இடம் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனோடனே டிரைவர் கேட்டார், அனகொண்டா பார்த்துருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டான். ஏன்பா இந்த தண்ணிக்குள்ளே அனகொண்டா பாம்பெல்லாமா இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சார், அந்த அனகொண்டான்னு ஒரு படம் வந்து சார், அந்த படத்தில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துருக்கீங்களா? ஓஹோ, அந்த ஷூட்டிங் இங்கே தான் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை சார், அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்த மாதிரி தான் இந்த இடம் இருக்குன்னு சொன்னார். சரிதான், இவங்ககிட்ட பேச்சு கொடுத்தா நம்மளை கிறுக்கனாக்கி விட்டுருவான். ரைடு முடிவுறோடு இவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இந்த பூவர் ஐலாண்டு போய் வந்ததுக்கப்புறம் இதோடைய வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் பார்த்து அதில் அந்த தண்ணியில் நல்லா கண்ணாடி தண்ணி மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் போகும்போது என்னமோ தெரியல, நல்லா காப்பி தண்ணி மாதிரி இருக்குது. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து வர தண்ணி தான், பேக் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. உப்பு தண்ணி தான். அந்த உப்பு தண்ணியில் இந்த மரம்லாம் எப்படி வளருதா எனக்கு அதிசயமாக இருக்குது. இந்த இடத்த பற்றி நான் ஒவ்வொன்றா சொல்கிறத விட இதை நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்கள் இது எப்படிப்பட்ட இடம்ன்றது. உண்மையாகவே மரங்களால் அடர்ந்த ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அந்த இடத்துல நாங்கள் உள்ளே போகும்போது. இப்போ அந்த மேங்கோ ஃப்ராஸ் வந்து வெளியே வந்துட்டோம். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வேறு சில போட்டெல்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்சது. இதுவரை நாங்கள் மட்டும் தான் தனியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. இதோ அந்த பக்கம் தெரியுதாங்க கடல். இந்த பூவர் ஐலாண்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இந்த கடல் மேலேயே நிறைய ரெஸ்டாரண்ட் கட்டி வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கடல் பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால நிறைய சீ ஃபுட் அங்கே கிடைக்கும். வெஜ் ரெஸ்டாரண்ட் அந்த பக்கம் இருக்குது. இந்த மாதிரி கடல் மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இது தண்ணி வற்றினதுக்கு அப்புறம் தான் இதை ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் போகலான்னா நல்லா இருக்கா சொல்லிட்டு ஒரு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்களும் போனோம். சாப்பிட்ற ஐடியாவில் எதுவும் கிடையாது. சரி, வந்ததுக்கு ஒரு டீயை மட்டும் போடலாம் சொல்லி எல்லோரும் ஒரு டீ வாங்கிட்டோம். டீ குடித்ததுக்கப்புறம் திருப்பியும் போட் ரைடு ஆரம்பிச்சது. இப்போ நான் காட்டுறது அந்த ஃபேமஸ் பூவர் ஐலாண்ட் ரிசார்ட். இந்த ரிசார்ட்டோட காட்டேஜஸ் நான் ஆரம்பத்தில் காட்டினது. தூரத்தில் தெரியுதா அந்த கோல்டன் சாண்ட் பீச்சு.
நார்மலி இந்த போட் ரைடில் வந்து அந்த கோல்டன் சாண்ட்லாம் நார்மலி இறக்கி விடுவாங்க, நம்ம நடந்து போகலாம். பட் நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்கோ வெசல் விழுந்ததுனால அந்த கார்கோ ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த கரையில் ஒதுங்கி இருந்தது. அதனால் யாருக்கும் அந்த பீச்சில் இறங்குறதுக்கு பெர்மிஷன் இல்லை, அதனால் யாரும் போக முடியல. இதுதான் நான் ஆரம்பத்தில் காட்டின அந்த பூவர் ரிசார்ட்டோடைய பீச் காட்டேஜஸ். போட் டிரைவர்கிட்ட கேட்ட வரி இந்த ஒரு காட்டேஜுக்கு ஒரு நாளைக்கு 15,000 வரை ரெண்ட் வர சொல்கிறாங்க. எந்தவித ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான சூழலில் நம்ம நாட்களை கழிக்கணும்னா இங்கே வந்து தங்கலாம். ஆனால் அதுக்கு பர்ஸு ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு ஆன்லைன் புக்கிங் இருக்குது. booking.comல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பூவர் ரிசார்ட் ஐலாண்ட் போட்டாலே வந்துடும். அதே மாதிரி இந்த போட் ரைடு போகும்போது நிறைய விதமான பறவைகள் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் ஏதோ ஒரு பறவையை வந்துட்டு ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்த உடனே அந்த டிரைவர் பார்த்தாரு. இவர் பெரிய பறவை ஆர்வலர் நினச்சிட்டு என்கிட்ட ஒவ்வொரு பறவையாக காட்டியிருந்தார். இதோ பார்த்தீங்களா, இதுதான் ஈகிள் சொல்லி காட்டினார். நானும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஈகிள் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் பார்த்து நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஜேர்னி. 2.5 மணி நேரத்துக்கு 2500ன்றது ஓரளவுக்கு ஓகே தான் இது. ஸோ ட்ரிவாண்ட்ரம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பூவர் ஐலாண்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.